ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். எங்களை அன்போடு அழைக்கிற அருமையான ஐயா அவர்களுக்கும் அம்மாவுக்கும் கோமதி பாஸ்டர் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. அது மாத்திரம் இல்லை, எங்கள் மேலே அழுவ கடந்த அன்பு வச்சிருக்கிற உங்களை போல மக்களுக்காக தான் நாங்கள் ஓடி வரோம். பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு பவுல் அடிகளார் அழகாக சொல்லுவார். ஏன் தெரியுமாங்க? ஒரு பல இடங்களுக்கு போவாராம். அது போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பு. அதுதான் அவர் சொல்லுவார். அதே போல் நாங்கள் இங்கே வருவதற்கும் ஆண்டவராக இயேசு தான் காரணம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய அன்பு, நீங்கள் எங்கள் மேலே காட்டுகிற அன்பு, எங்களுக்காக ஜெபிக்கிறது, எங்களை விசாரிக்கிறது, எங்களை உபசரிப்பது, இது எல்லாம் தான் எங்களை அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் ஒன்றும் டயர்டே தெரியாது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிற எங்கள் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். இந்த நாளில் நம்ம ஆண்டுடைய வசனத்தை பார்ப்பதற்கு ஆகபுக், என்னது அது, ரொம்ப ஆபகுக் சொல்லுங்க. அது புக்கே ரொம்ப நானே ஒரு நிறைய வாட்டி சொல்லி பார்ப்பேன். என்னது ஆபகுக். இந்த புத்தகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள்லாம் யோசிக்கலாம், ஏன் இந்த புத்தகத்தை எடுத்தோன்னு. அந்த வசனம் முதலாவது, அந்த வசனத்தை எடுங்க. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆபகுக். கர்த்தாவே, எது வரைக்கும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருப்பீரே. அதாவது இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ஏற்ற வார்த்தை தான். நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஒரு மலர் படுக்கை அல்ல. கிறிஸ்தவர்களாக வந்துட்டோம்னா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வாழ்க்கை இல்லவே இல்லை. கொஞ்சம் கடினமாக, கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிகமாக கடினமான ஒரு வாழ்க்கை. இந்த ஆபகுக் அவர் ஒரு ஜெபம் செய்கிறார். இவர் ஒரு அருமையான ஜெப வீரர், ஒரு ஆராதனை வீரர், ஒரு ஆசாரியர், பாடல்களை எழுதக்கூடியவர். இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி. ஆனால் இந்த புத்தகத்தினுடைய விசேஷம் என்ன தெரியுமாங்க? இது மக்களுக்காக ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை செய்கிறார். என்ன செய்கிறாரு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. இப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன பார்க்கிறார்? அவரு ஒரு காட்சியை பார்க்கல, யூதாவில் நடந்த சம்பவத்தை பார்க்கிறார். யூதாவில் என்ன நடக்குது என்றால், கிட்டத்தட்ட இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்கிறதா காட்சி தான் பார்க்கிறேன். இன்னைக்கு நம்ம உலகத்துல என்ன பார்க்கிறோம்? ஊழல் பார்க்கிறோம், சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் ஊழல், அதாவது நியாயமாய் செய்ய வேண்டியவர்கள் கூட ஊழல் செய்கிறாங்க, குற்றவாளிகள் தாராளமா நடக்கிறாங்க இல்லைங்களா? குற்றத்தை செய்துட்டு ரொம்ப ஈஸியா நடந்துட்டு இருக்கிறாங்க. ஏழைகள் தண்டிக்கப்படுகிறார்கள், பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகிறார்கள், ஏழை இன்னும் ஏழாயை கொண்டு இருக்கிறான், கஷ்டப்படுறவங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. பேராசை, இப்படி பல காரியங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, அதிகாரிகள் துஷ்பிரயோகம் பண்றாங்க, தங்களுடைய அதிகாரத்தை தவறாம. ரொம்ப முக்கியமா ஒரு அவலம், ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடியத இந்த தீர்க்கதரிசி பார்க்கிறாரு. திருச்சபையில, சர்ச்சில் இன்றைக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு. அதுதான் இந்த தீர்க்கதரிசி ரொம்ப மனசு வேதனைப்படும். இன்னைக்கு நம்ம மனசும், இங்க உட்கார்ந்து இருக்கிற மனசும் வேதனையோட தான். அதுதான் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. ஆண்டவரே, இவ்வளவு அநியாயம் நடக்குது. நம்ம சொல்றோம்ல, நம்ம சராசரி வீட்டில் கூட பார்ப்போம், நம்ம நல்லா இருப்போம், ஆனால் நம்ம வீட்டில், நம்ம பக்கத்தில், நம்ம கூட இருக்கிறவங்களாம்
அவ்வளோ அநியாயம் பண்ணுவாங்க. நீங்க கூட சொல்லுவாங்க, அநியாயம் பண்ணவங்களாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்றவாங்க. இல்ல அப்படித்தானே? இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்கப்பா, நான் எனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டம்? அ இந்த தீர்க்கதரிசியும் அப்படிதான் பார்க்கிறாரு. யூதா தேசத்துல நிறைய கஷ்டங்கள், நிறைய அந்த பார்க்கறது சகிக்க முடியல. நிறைய ஒடுக்குதல் பார்க்கிறார். அவரால தாங்க முடியல. அவர் அதனால தான் கேட்கிறார். மறுபடியும் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆ. அவரு ஜெபமே ஐயா சொன்னாங்க இல்லைங்களா? வெள்ளிக்கிழமை ஜெபம், சனிக்கிழமை ஜெபம், இதெல்லாம் என்ன பண்றோம்? நம்ம மற்றவர்களுக்காக தான் ஜெபிக்கிறோம்ல. அந்த ஆபகுக் மாதிரி தான் அவர் வேதனையோடு இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் குடி இல்லாத குடும்பமே இல்லாம ஆயிடுச்சு. வீட்டுல பாத்தீங்கன்னா பசங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மோசமா மாறிட்டு இருக்கு. பிள்ளைகள்லாம் கட்டுப்பாடுகளே இல்லை. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அப்பா அம்மா அதை விரும்பி செய்யறாங்க. குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில உறவு பிரச்சனையா இருக்கு. சண்டை, பிரச்சனை, போராட்டம், பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்கிறது, மன உளைச்சல், பண நெருக்கடி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அன்றைக்கு யூதா மக்களும் இருந்தார்கள். நம்ம கேட்கலாம், ஏன் இந்த யூதா மக்கள் இப்படி மாறினாங்க? நல்லதானே, ஆண்டவருடைய மக்கள் தானே, ஆண்டவரோடு இருந்தவங்க தானே. நீங்க சொல்வீங்க, சர்ச்சுக்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க, என்னங்க இப்படி ஆகி போச்சு? நல்லா கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தாங்க, என்னங்க இப்படி மாறிட்டாங்க, என்னங்க இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் கூட யோசிப்போம்ல. நீங்க நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். நான் நல்லா வந்துட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ வரதே இல்லை சர்ச்சுக்கு. நீங்க கூட பாத்தீங்களா, நம்ம சர்ச்சில் எத்தனையோ பேர் வந்துட்டு இருந்தாங்க, இப்போ வர காணோம். எத்தனையோ பேர் ஆண்டவரோடு நடந்தவர்கள் இன்றைக்கு ஆண்டவரோட நடக்கல. அதனால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளவு சுலபமான வாழ்க்கை அல்ல. அதனால்தான் இங்க போடுற அடித்தளம் ரொம்ப முக்கியம். வசனமாகி அடித்தளம் இல்லைன்னா கொஞ்ச நாள் தான் நிற்க முடியும். ரொம்ப நாள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதுங்க. அது கடினம். தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா ரொம்ப நாள் நிற்க முடியாது. காத்துல அடிச்சுட்டு போற மாதிரி போயிடும். ஆண்டவருக்காக நிற்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் ஏதோ சொல்லணும்னு சொல்லல, உண்மையா அனுபவத்தில் சொல்றேன். இன்றைக்கு சிறு பிள்ளைகள், கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பள்ளிக்கூடத்துல, ஒரு ஆங்கில வழி கல்வி பள்ளிக்கூடத்துல நான் சொல்லி கொடுத்திருந்தேன். அப்போ சில கேள்வியெல்லாம் கேட்டேன். அப்போ நிறைய பெண் பிள்ளைகள் கையை தூக்கி காட்டுறாங்க. சார், வி ஆர் லோன்லி. சார், நாங்கெல்லாம் தனிமையை உணர்றோன்றாங்க. 7ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள். அந்த தனிமை என்ற வார்த்தை இதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு 7ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள்லாம் தனிமையா இருக்கு, எனக்கு வாழ்க்கை வாழ பிடிக்கலன்றாங்க. எனக்கு சின்ன பிள்ளைங்க சொல்றாங்க, பெரியவங்க மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க சொல்றாங்க, எனக்கு பிடிக்கல சார், வீட்டுக்கு போக பிடிக்கல சார். நான் கேட்டேன் அந்த பிள்ளைங்கள்கிட்ட, எத்தனை பேருக்கு வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு பிடிக்கல. படிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாரும் கை தூக்குறாங்க, எங்களுக்கு படிக்க பிடிக்கல. ஏன் இந்த மாதிரி மாறிவிட்டது? ஏன் இப்படி பிள்ளைகள் எல்லாம் வெறுப்போடு இருக்கிறாங்க? நீங்க முடிஞ்சவொடனே இந்த பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்க, உனக்கு ஸ்கூல் போக பிடிக்குமான்னு. பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி மாறிடுச்சு? யூதா நாட்களிலும் அப்பவும் அப்படிதான் இருந்தது. இதுக்கு காரணம் என்ன? பெற்றோர்கள்லாம் ரொம்ப சிந்திக்கணும். பெரியவங்களாம் நீ வருகிற சமுதாயம், இந்த 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 சின்ன பிள்ளைகளை நாம் சரி செய்ய விட்டால் வரும் சமுதாயம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கோம். இந்த பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்படியே அழுகே வந்துச்சு. இந்த பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டோன்னே நான் அப்படியே கட்டுப்படுத்திட்டு வந்தேன். அந்த சின்ன பிள்ளைகள் அவ்வளவு இன்னசென்டா இருக்கிறாங்க. அதனால தான் இயேசுவானவர் சொல்ற, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இந்த சின்ன பிள்ளைகளை உதாசீனம் செய்யாதீங்க. பிள்ளைகள் இன்றைக்கு நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார். எந்த அளவுக்கு பெற்றோர்கள் பெரியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அதை காட்டிலும் அதிகமாக இந்த சிறு பிள்ளைகள் பாதிப்புக்குள்ளார்கள். கேட்டு பாருங்களேன், உனக்கு வாழ பிடிக்குதான்னு கேட்டு பாருங்களேன். எத்தனை பிள்ளைகள் சொல்லுவாங்க, எனக்கு வாழ பிடிக்கல சார். என்ன செய்ய போகிறோம்? ஆபகுக் அழுகுறார், ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி நடக்குது யூதாவில்? இன்னைக்கு நம்ம பட்டணத்தில் நீங்கள்லாம் கிராமத்துக்கு ஊழியம் போகும்போது எத்தனை கதைகளை நீங்க கேட்குறீங்க, எத்தனை பார்க்குறீங்க. உங்கள் மனம் என்ன ஆகுது? ஏன் இப்படி நடக்கிறது? அதுதானே உங்க ஜெபம். அதுதான் இவரும் சொல்றாரு, என்ன ஆண்டவரே நடக்குது இது? யூதா பட்டணத்தில் என்ன நடக்குது? விலங்காட்டூரில் என்ன நடக்குது? ஏன் சின்ன பிள்ளைங்களாம் இப்படி தாறுமாறா போறாங்க? சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ஏன் ட்ரக்ஸுக்கு போறாங்க? ஏன் சின்ன பிள்ளைகள் வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க? குடும்ப வாழ்க்கைக்கு போக வேணான்றாங்க. நிறைய பேர் இப்போ ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணவே பிடிக்கலையாம்.
காரணம் என்ன? திருமணமானவர்கள் நன்றாக நல்ல ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழாதனால்தான் இன்றைக்கு திருமணம் வேண்டாம் எனக்குன்னு சொல்றாங்க. தவறான வாழ்க்கைக்குள்ள ஏன் போறாங்க? ஏன் பிள்ளைகள் காதல் காதல் ஏன் ஒண்ணுமே தெரியாத பிள்ளைகளுக்கெல்லாம் வேலண்டைன்ஸ் டேனா என்னன்னு தெரியுது. சின்ன பிள்ளைகளுக்கு எதை தெரியக்கூடாதோ அதெல்லாம் தெரியுது, எதை தெரியணுமோ அது தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கு போன்ல எல்லாரும் வேலண்டைன்ஸ் டே. ஏன் இது நடக்குது? வேதத்துக்கு புறம்பானதுதான் ஏன் இது நடந்து கொண்டு இருக்கிறது? சிறு பிள்ளைகளை மாற்றலாம். வரும் ஜெனரேஷன் இசட்னு வாங்க, ஜென் சின்னு வாங்க இவங்கள. இதுக்கப்புறம் ஒரு ஜெனரேஷன் வருது, ஜெனரேஷன் ஆல்பா. என்ன ஆக போகுது? இந்த இனிமே பிறக்க போகிற பிள்ளைகள் என்ன மாதிரி ஆக போறாங்க? சிந்திங்க. பெரியவங்களாம் நீங்க இருக்கிறீங்க, சிந்திங்க. திருச்சபை சிந்திக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி கவனிக்கிறீர்கள் ரொம்ப முக்கியம். இந்த சமுதாயத்தின் பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் இவ்வளவு ரொம்ப இன்னசென்ட்டா உட்கார்ந்துருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு நஞ்சை விதைக்கப்படுகிறது சமுதாயம். யார் அதற்கு காரணம்? யார்? இந்த பிள்ளைகள் அழிந்து போவதற்கு யார் காரணம்? இந்த பிள்ளைகள் தவறான வழிகளுக்கு போவது யார் காரணம்? ஆபகுக் கதறார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இந்த யூதா பட்டணம் இப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி வேதனைப்படுகிறார். உங்களுடைய பட்டணத்தை குறித்து உங்களுக்கு வேதனை உண்டா? உங்கள் பிள்ளைகள்னா நான் உங்க பிள்ளைகள் சொல்ல, இந்த பிள்ளைகளை குறித்து என்ன செய்கிறது? இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கரிசனை உண்டா? திருச்சபையே, வாலிப பிள்ளைங்க ஒரு சிலர் தான் இருக்கிறீங்க. உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏன் இப்படி மாறினது தெரியுமாங்க? பாபிலோனின் பழக்க வழக்கங்கள். இன்றைக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் நமக்குள்ளே வந்துடுச்சு. அவங்க பண்றாங்க, நாங்களும் பண்ணுவோம். அவங்களும் செய்யறாங்க, நாங்களும் செய்வோம். வேதத்தில் சொல்லப்படாத காரியங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே பின்பற்றுகிறோம். வேதத்தில் சொல்லப்பட என்னன்னு பார்க்கலாமா? என்னதான் செஞ்சாங்க அவங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஒரு 5 காரியத்தை பார்த்து ரொம்ப ஐயோ அப்படின்னு சொல்வார் ஆண்டவர் தேவன். இங்கே 2ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. என்ன பண்றாங்க இந்த பாபிலோன் தேசத்தின் மக்கள்? 1 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்ன இருக்காங்க? மதுபானம். இன்றைக்கு நம்பர் 1 பிரச்சனை. முதல்ல இருக்கிற பிரச்சனை தெரியுமா? மதுபானம். இது இன்றைக்கு இல்லைங்க, பாபிலோன் தேசத்தினுடைய காரியத்திலிருந்து வந்தது. அன்றைக்கு யூதா மக்கள் என்ன பண்ணாங்க? பாபிலோன் செய்ததை அவர்களும் செய்தார்கள். பாபிலோன் மக்கள் என்ன செய்தார்கள்? மதுபானம் மிகுதியால். நல்ல வாசிங்க, நல்ல வாசி. பாத்தீங்களா என்னென்ன இருக்குதோ? இன்றைக்கு வேதத்தின்படி வாழ வேண்டிய யூதா மக்கள், நீங்களும் நானும், திருச்சபை மக்களாக நீங்களும் நானும் இன்றைக்கு எதற்கு நம்மளை விட்டு கொடுத்து விட்டோம்? பாபிலோனுடைய பழக்க வழக்கங்கள். நீங்க சொல்லுவீங்க, இந்த இறுதியான வசனம் உங்களுக்கு நான் சொல்றேன். என்னங்க பாபிலோன், என்னங்க பாபிலோன் சொல்றீங்களே? வாசிங்க 6ஆம் வசனம். தன்னுடையதல்ல. கிறிஸ்தவ குடும்பமே, திருச்சபைக்கு வருகிறவர்களே, உங்களுக்குரியதவைகளை நீங்கள் அனுசரிக்கவே கூடாது. எதெல்லாம் வேதத்துக்கு புறம்பா இருக்கோ தயவு செய்து அதை செய்யாதீர்கள். டோன்ட் எவர் காம்ப்ரமைஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நீங்க மற்றவங்களும் செய்யறாங்க, நாங்களும் செய்வோம். பாபிலோனுடைய பழக்க வழக்கங்களை தயவு செய்து, மீண்டும் ஒரு முறை 5ஆம் வசனத்தை வாசிங்க, அழுத்தமாக, சத்தமாக. சிஸ்டர் 5ஆம் வசனம் வாசிங்க. மதுபானத்தினால் பாருங்க, மதுபானம் என்றைக்கு உள்ள வருகிறதோ அக்கிரமம் மிகுதியாகும். வீட்டுல அநியாயம் பெருகும். நான் சொல்லலைங்க, நீங்க கையில வச்சிருக்கிற பிள்ளைங்களே, நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். இங்க கவனிங்க. உங்க அப்பா குடிக்கிறாரு, எங்க வீட்டுல இப்படி இருக்குன்னா நீங்க அப்படியே விட்டுட கூடாது. நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஏசப்பா,
எங்க அப்பாவை தொடுங்க ஏசப்பா அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணணும். சின்ன ஜெபம் பண்ணுங்க போதும். எங்க வீட்டுல எப்பவுமே இப்படிதான் இருக்கு. இது இன்னைக்கு நடந்ததுல ரொம்ப வருஷம் பைபிள் நான் வாசிக்கிறது பைபிள் இருந்தது பல நூற்றாண்டுகள். இது எப்ப தெரியுமா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 600 நூற்றாண்டிலே இந்த பழக்கம் இருந்ததாம். நீங்க நினைக்கிறீங்களா இப்பதான் வந்துச்சு? இல்லைங்க, கிறிஸ்து பிறப்புக்கு முன்பே பாபிலோனியர்கள் கையில இருந்த பழக்கம் தான் இன்றைக்கு உங்க கையிலையும் என் கையிலையும் வந்து விட்டது. அக்கிரமம் மிகுதியாயிடுச்சு. சில பேர்லாம் போனை கையில் எடுத்தா கீழே வைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். அக்கிரமம் மிகுதியாயிடுச்சு. பொய் சொல்வது சரளமாக வந்துவிட்டது. பொய் சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. வெளிப்படுத்த விசேஷம் சொல்லுகிறது. பொய் அனாவசியமா சரளமாக பேசுகிறார்கள் கிறிஸ்தவர்கள். சரளமாக பேசுகிறார். பொய் சொல்றது ரொம்ப தப்பு தெரியுமா? ஏசாமிக்கு பிடிக்காது என்ன தெரியுமா? பொய் சொல்றது. ஏன் ஏசாமிக்கு பிடிக்காது? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? வசனம் தெரியுமா? யார் பொய் சொல்லுவா? பிசாசா. ஏன்? அவனுக்கு என்ன தெரியுமா பேரு? பொய்யுக்கு ஃபாதர் ஆஃப் லயர். அவன் பொய்யுக்கு அப்பா. அதனால அவன் செய்யறத நீங்க செய்யக்கூடாது. சரிங்களா? பைபிள்ல அப்படிதான் போட்டிருக்கு. அவன் பொய் சொல்றவன், வஞ்சிப்பான், ஏமாத்துவான், உண்மையை. அதனால பிள்ளைகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன ஆனாலும் சரி நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பொய் சொல்லக்கூடாது. வாசிங்க 6ஆம் வசனத்தை. ம் 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 ஐயோ என்ன சொல்லுது? ஐயோன்னா என்ன தெரியுமா? போச்சு. இதெல்லாம் செய்யறவங்கலாம் போச்சு. நான் சொல்லல, அக்கா வாசிக்கிறாங்கல்ல, கவனிக்கிறீங்களா? பிள்ளைங்களாம் நல்லா கவனிங்க. பைபிள் உங்களுக்கு பைபிள் இல்லைனாலும் அக்கா வாசிக்கும் போது நல்லா கவனிக்கணும். இப்படி செய்யறவங்களுக்கு ஐயோ அப்படின்னா போச்சு. குடும்பங்களே, இப்படிப்பட்ட பழக்கம் உள்ள குடும்பங்களே, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது ஐயோ போச்சு. அதை பார்த்துதான் ஆபகுக் ரொம்ப வேதனைப்படுறாரு. ஐயோ, எங்களுடைய யூதா மக்கள் இதெல்லாம் செய்யறாங்களே, இந்த யூதா மக்கள் இயேசுவை வணங்குற மக்கள் அவங்களும் இப்படி பண்றாங்களேன்னு வேதனைப்படுறாரு. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாரு. அடுத்தது இன்னொன்னு சொல்றாங்க. என்ன அடுத்தது? 10ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன பண்ணாங்க அவங்க? சாரி, ஒரே நிமிஷம். சாரி சிஸ்டர், சாரி. 8ஆம் வசனம். சாரி, 8ஆம் வசனம். 8:9 2ஆம் அதிகாரம். அடுத்தது என்ன பண்ண? கொள்ளையடை, எல்லாத்தையும் திருடுறது, யாரை ஏமாத்தலாம் பண்றது. நீங்க கூட பிள்ளைங்கள்லாம் நல்லா கவனிங்க. பாப்பா இங்க கவனிமா, பாப்பா இங்க கவனி. திருடுறது, பொய் சொல்றது, இதெல்லாம் பாபிலோன் காலத்துல இருந்து இருக்குது. திருடக்கூடாது. ₹1 கணக்கு சரியா வரணும். நான் ஒரு கம்பெனியில 23 வருஷம் வேலை செஞ்சேன். ஒரே கம்பெனில தான் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் கத்தர் கூப்பிட்டாருன்னு அந்த வேலையை ராஜினாமா பண்ணி வந்துட்டேன். ஒரு பொய் சொல்ல மாட்டேன். ₹1 கூட நான் திருடுனதில்லை. என் கம்பெனி ஒரு குண்டூசி கூட எடுத்துட்டு வர மாட்டேன். ஒரு பேப்பர் கூட எடுத்துட்டு வர மாட்டேன். எனக்கு பேப்பர் வேணா கடையில் போய் வாங்கிப்பேன். உண்மையா இருக்கணும். கிறிஸ்தவர்களே, நீங்க வேலை செய்றீங்கன்னா நீங்க வேலை செய்யற இடத்துல உண்மையா இருங்க. உண்மையா நேர்மையா இருங்க. சம்பளத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. சம்பளம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க உண்மையா இருக்கணும். நீங்கள் வேலை ஸ்தலத்துல உண்மையா இருக்கணும். ஏன் சொல்லுங்க, ஏன் உண்மையா இருக்கணும்? பிள்ளைங்களை ஏன் நம்ம எல்லாம் உண்மையா இருக்கணும் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏன்னா உங்க முதலாளி பார்க்காம இருக்கலாம், சிசி கேமரா இல்லாம இருக்கலாம், ஆனா ஏசப்பா நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். 24 மணி நேரமும் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். அவர் நீ தப்பு செய்யும் போது கவலைப்போ, என் பிள்ளை பொய் சொல்றானே அப்படின்னு கவலை. பெரியவங்களுக்கும் அதே தான். என் பிள்ளை வேலை செய்யற மாதிரி கேமராக்கு முன்னாடி வேலை செய்யறானே அப்படின்னு ஏசாமி ரொம்ப கவலைப்படுவார். கேமரா சில பேர்லாம் பார்த்துருக்கீங்க, இப்பதான் கேமராலாம் வந்துச்சு. கேமரா முன்னாடி ஓடி வருவாங்க. ஏன்னா வேலை செய்யறாங்களாம். ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல, ஒரு கேமரா மேல இருக்குது, அந்த கேமரா பார்த்துட்டே இருக்குது, 24/7 பார்த்துட்டே இருக்குது. அவர்கிட்ட ஏமாத்த முடியாது. ஐயாவை ஏமாத்திடலாம், அம்மாவை ஏமாத்திடலாம், இவங்களெல்லாம் ஏமாத்திடலாம். ஆனா ஏசாமியை ஏமாத்தவே முடியாது. தெரியுமா? ஏமாத்தவே முடியாதுங்க. நீங்க யார் வேணா இருக்கலாம், உங்களை இயேசு பார்த்துட்டே இருக்கிறாரு. புரியுதுங்களா? பாசிங்க சிஸ்டர்.
ஆ ஆ என்ன பண்றாங்க? ஆ அக்கிரமம் பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை எப்பவுமே சண்டை போட்டுனே இருப்பாங்க, சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம நல்லா இருந்தாலும் பிடிக்காது. நம்ம வீட்டில் நம்மளுக்கு அதனால இந்த இதெல்லாம் எந்த சிந்தனை? நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு பாருங்க. பாபிலோன் சிந்தை நமக்குள்ள வருகிறதா? மற்றவங்க உயரும் போது நம்ம பிரதர் வெரி குட், சார் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரா, ரொம்ப சந்தோஷம், வெரி குட் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு கப 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 கபன்னு வயிறு எரியக்கூடாது. புரியுதுங்களா? அக்கிரம சிந்தை இதெல்லாம், வைத்தெரிச்சல்லாம் அக்கிரம சிந்தை. பரவாயில்ல, எனக்கு கொடுக்கல, பரவாயில்ல, நான் உண்மையா வேலை செய்வேன், நான் உண்மையா இருப்பேன். பாபிலோன் சிந்தை வரக்கூடாது. பாபிலோன் சிந்தை எப்படி அந்த யூதாக்கு வந்தனால்தான் ரொம்ப கவலைப்படுறாரு ஹாபகுக். வாசிங்க. பொல்லாத ஆலயம். இந்த புக்கை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நான் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வாட்டி படிச்சிட்டேன் இந்த 3 புத்தகங்களையும். 3 அதிகாரி. என்ன எல்லாத்தையும் ஒழிச்சு மேலே கொண்டு போய் வச்சிருவாங்களாம். எல்லாத்தையும் ஒழிச்சு ஒழிச்சு அவங்க நினைச்சுக்கலாங்க யாருமே பார்க்கல அப்படின்னு. இந்த பாபிலோனோட எண்ணமே என்ன தெரியுமா? ஒழிச்சு ஒழிச்சு பண்றது, திருட்டுத்தனமா பண்றது, திருட்டுத்தனமா பண்றது. பாத்துக்கிறீங்களா? அப்பா எல்லாம் வெளியில போகணுன்னு பக்கத்துக்கு வீட்டுக்காரங்களை எட்டி பார்க்கணும். இந்த லவ் பண்றதெல்லாம் திருத்தணும். எல்லாம் போயிட்டோன்னே நைஸா அப்படி சின்ன பிள்ளைங்களாம், அதுக்கு பேரு இன்ஃபாக்சுவேஷன், ஈர்ப்பு. இளம் வாலிப பிள்ளைகள்லாம் இருப்பீங்க, 13 வயசுலலாம் இருக்கீங்களா? 13 வயசு 12 வயசு இருக்கீங்களா இங்க? யாராவது கை காட்டுங்க. 13 வயசு. அந்த பசங்க சொல்லலாம், ஏய் அவன் ரொம்ப அழகா இருக்கிறான், பாரு ரொம்ப நல்லது. அதெல்லாம் தப்பானது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பைபிளுக்கு ஏசாமிக்கு பிடிக்காத விஷயம். என்னங்க நீங்க இது மட்டும் எங்களையே சொல்லிட்டே இருக்கிறீங்களேங்க. பெரியவங்க கூட தப்பு பண்றாங்க தெரியுமா இப்போ? ஆமா, பெரியவங்க கூட நைஸா நைஸா எல்லாம் எட்டி எட்டி பாக்குறாங்க. ஆமா, ரொம்ப திருட்டுத்தனம் பண்றாங்க, எல்லாத்தையும் தூக்கி மேல வைக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, மேல வச்சா யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? பாபிலோனோட சிந்தை இன்னைக்கு குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் வந்துச்சு. அடுத்தது என்ன? அதை வாசிச்சு முடிச்சிருங்க. 9. உன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடினால் சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்களே. அதை விட்டுட்டீங்களேம்மா. ஐயோ, இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாம் ஐயோமா, தனக்கு தனக்குன்னு இருப்பாங்க. பாத்தீங்களா? ரொம்ப பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்வார், கடைசி நாட்களில் மக்கள் எப்படிலாம் மாறிவிடுவாங்களாம்? சுயப்பீரியர்கள், செல்ஃபிஷா ஆயிடுவாங்க. என்ன எனக்கு தான் வேணும், அதனாலதான் நீங்களாம் சாப்பாடு வந்தீங்கன்னா யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க, மறைச்சு மறைச்சா. அப்படி இருக்கக்கூடாது, ஷேர் பண்ணணும். அதுதான் இயேசுவின் குணம். இவங்க எல்லாம் தனக்குனே வச்சுப்பாங்க. தனக்குனே வச்சுக்கிறவங்களுக்கு யாருக்கு ஐயோ? என்னது சத்தமா சொல்லுங்க. வெரி குட். அடுத்த ஒரு ஐயோவை பார்க்கலாம். 3வது வாசிக்கலாம். அதே அதிகாரம் 10, 11, 12. நல்ல சத்தமா வாசிங்க. என்னது? ஜனங்களை வெட்டி போட்டதினால். சில பேர்லாம் இந்த வீடு வீடா போவாங்க. எதுக்கு? ஜெபத்துக்கு போக மாட்டாங்க. உனக்கு தெரியுமாக்கா அவங்க இப்படி பண்ணிட்டாங்களாமே, உனக்கு தெரியுமாக்கா? இது பேர் என்ன தெரியுமா? குறை காசிப்னுவாங்க ஆங்கிலத்துல. தமிழ்ல என்னது? புறம் பேசுதல். இதுதான் ஊழியமாவே இருப்பாங்க, புறம் பேசுகிறவர்கள். எல்லாம் குறை சொல்லிட்டே வருவாங்க, சுத்தி சுத்தி சுத்தி. இவங்க மோசம், இவங்க மோசம், இவங்க. முதல்ல பைபிள்ல சொல்லுது, உன் கண்ணில் இருக்கும் உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்க்கிறது என்ன? உன் கண்ணில் அவ்வளவு பெருசு உட்கார்ந்து இருக்குது, நீ இருக்கிறவங்களெல்லாம் குற்றம் பார்த்துட்டு இருக்கிற. ஐயோ, பைபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். சவுக்கு தெரியுமா? பைபிள் வசனம் படிச்சீங்களா? இப்போ நான் படிக்கும் போதே அம்மா அப்படி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அப்படி படிக்க மாட்டோம். பைபிள் எப்படி படிக்கணும்? எனக்கு என்ன சொல்லுது வாசிங்க. எது? ஆத்மாவுக்கு. அதாவது அப்படின்னா பாவம் செய்யறதுக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லை, என்ன வேணா செய்யறது. இன்னைக்கு கூட பாத்தீங்களா,
என்ன மனசு எதெல்லாம் செய்ய சொல்றதோ செஞ்சுருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நீங்க போய் பாருங்களேன், நின்று வேடிக்கை பாருங்களேன். அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் செய்வாங்க. எது அவங்களுக்கு போய் நல்லது சொல்லி பாருங்க, கேட்கவே மாட்டாங்க. ஐயா ஒவ்வொரு வாரமும் சொல்லுவார், சர்ச்சில் வந்தா இப்படி உட்காருங்க, பேசாதீங்க. ஆனா ஐயாவுக்கு எல்லாரும் கோச்சிப்பாங்க. ஐயா எப்பவும் திட்டுறாரு. உங்க நல்லதுக்கு தான் சொல்றாரு அவரு, தெரியுமா? நீங்க ஸ்கூல்ல பழகாத விஷயத்தெல்லாம் ஐயா இங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, பெரியவங்களுக்கும் சொல்லி தராரு. ஆனா சில பேருக்கு ரொம்ப கசப்பாயிடும். எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா இங்க வரதுக்கே, சும்மா திட்டுறாருப்பா. உங்க நல்லது தான், உன் ஆத்துமாவை பாதுகாக்கணுன்றதுக்கு தான் சொல்றாரு. உங்கள் மேல இருக்கிற கரிசனத்தினால தான் சொல்றாரு. உங்கள் மேல இருக்கிற அக்கறையினாலே, அன்பினாலே தான் உங்க எல்லாருக்கும் சொல்றாரு. நீங்க நரகத்துக்கு போகணும்னு ஐயாக்கு ஆசையா? ஏசப்பாக்கு ஆசையா? இல்லவே இல்லைங்க. நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போகணும். அவர் போயிடுவார், நீங்க போவீங்களா? அவர் ஜாலியா போயிடுவார். அவர் ரெடியா இருக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? என்ன ரெடியா இருக்கிறார் பரலோகத்துக்கு. பவுல் மாதிரி அவர் ரெடியா இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு நிறைய லாபம் இருக்கிறது. அவருக்காக நிறைய ஜெபம் பண்ணோம். பவுல் அடிகளாருக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. அவர் இங்க இருந்தாங்கன்னா இந்த பட்டணத்துக்கு நல்லது. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நீங்க அப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, ஆமா, உண்மையை சத்தியத்தை சத்தியமா சொல்லிடணும், அவ்வளவுதான். அடுத்தது வாசிங்க. ரத்த பழிகளினாலே அப்படின்னா இந்த கொடூரமான பாவம், அதெல்லாம் விவரிச்சோன்னா எனக்கு ஒரு நாள் பத்தாது. கொடூரமான காரியங்களை துணிகரமாய் செய்கிறார்கள் இந்த பாபிலோன் பழக்க வழக்கம் உடையவர்கள். இப்ப யூதா மக்களும் செய்கிறாங்க. கொடூரமா, அன்பே இல்லைங்க. நீங்க போன முறை நாங்க இங்க வந்தோம், என்னைக்கு வந்தோம் ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் வரல இல்ல, அப்படித்தானே? வரல. பொங்கல் அன்னைக்கு கடைசி நாள் சூப்பர் பயணம் எங்களுக்கு. எப்படி தெரியுமா? இங்க ஏறினவங்க தான். நான் நின்ன ஆளு சென்னைக்கு எவ்வளவு நேரத்துல போயிருப்பேன்? 11 மணி நேரம் நின்று கொண்டே போனேன். ஐயோ அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏசாமியோட சிலுவைக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் 11 மணி நேரம் நின்று போனேன். ஆனா என்ன நடந்ததுன்னா, ஒரு வாலிப பிள்ளை மயக்கடிச்சு விழுந்துச்சு. நான் போய் கேட்டேன், அங்க இன்னொரு வாலிப பொண்ணு, அம்மா இந்த பொண்ணு கொஞ்சம் இடம் விடுமா, பாவம்மா. அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, எனக்கு கால் வலிக்கும். மயக்கடிச்சு போற இது மனிதாபிமானம் இல்லாத உலகத்திலே வாழ்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இது யாருடைய சிந்தை? பாபிலோனியர்களுடைய சிந்தை. மனிதாபிமானமே கிடையாதுங்க. மனுஷ தயவே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட யாரும் உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்வாங்கன்னு நினைச்சீங்கன்னா வேஸ்ட், அவ்வளவுதான். இயேசு மட்டும் பிடிச்சுக்கோங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க நல்லது செய்வாங்க, அவங்க நல்லது செய்வாங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஐயோ தான். இயேசு பிடிச்சுக்கோங்க. அடுத்தது வாசிங்க. ஐயோ 3, எத்தனை ஐயோ சொல்லிட்டேன்? 3. 4வது ஐயோ 15ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 15 15 தம்பி. என்ன பண்றா இப்போ? இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன தெரியுமாங்க? நான் நல்லா இல்லைன்னா என் ஃப்ரெண்டை காலி பண்ணிடணும். உங்களெல்லாம் கெடுக்கிறதே யாரு? யார் உங்களை கெடுக்கிறது? உங்க ஃப்ரெண்டு தான். ஸ்கூலுக்கு லேட்டா போகலாம் வீட்டுக்கு, ஒன்றும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ இதெல்லாம் செய்யலாம்ப்பா, எல்லாரும் பண்றாங்களே, நீயும் பண்ணு. எல்லாரும் பச்சை குத்திக்கிறாங்க, குத்திக்கோ. கீரிக்கோ. என்னென்ன பண்ண எல்லாம் பண்ண, முடி இப்படி வெட்டிக்கோ, என்ன வேணா பண்ணு, இப்படி வெட்டிக்கோ, அப்படி வெட்டிக்கோ. பாபிலோன் மக்களுடைய அவங்க எல்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடூரமா. தோழனுக்கு குடிக்க கொடுங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உனக்கு இருக்கிற ஃப்ரெண்டு யாருன்னு தெரியணும். உன் ஃப்ரெண்டு உனக்கு எடுத்து விட்டு போயிடுவான். ஆமா, அவன் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டு போயிடுவான், நீ ஃபெயில், ஐயோ அப்படின்னு கிடப்ப. படிச்சு அப்படிதான் சொல்லுது வசந்த வாசிங்களேன். என்ன பாத்தீங்களா? இன்னைக்கு அப்படிதான் சின்ன பசங்களாம் லவ் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆமா, ஜாக்கிரதையா இருங்க. கேர்ஃபுல். ஆண் தோழன் பெண் தோழன் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதா? கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும். ஆமா, உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவர்கள்
வெறிக்கவனம். சில பேர் பார்த்தீங்களா, ஏதாவது பண்ணிட்டா வெறி ஆயிடுவோம். அவனை போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, வெறி அவனுக்கு. ஐயோ, இதுதான் பாபிலோனில் நடக்கிறது, யூதா தேசத்தில். 5வது என்ன பண்ணாங்க வாசிக்கலாம், 18ஆம் வசனம். இப்போ பாருங்க, ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இப்போ வீட்டுக்குள்ள எல்லாம் என்ன வருது தெரியுமா, சொரூபம்லாம் வருது, வித்தியாசமா உள்ள கொண்டு வராங்க. சில பேர் சிலுவையை கழுத்தை கட்டி தொங்க விட்டுக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் இருதயத்துல சிலுவை இருக்குதா அதுன்னு பாரு. கழுத்துல தொங்க விட்டுக்கிறாங்க, இங்க தொங்க விட்டுக்கிறாங்க, இங்க தொங்க விடுறாங்க. ஆமா, வாசிங்க. ஊமையான என்னது, ஊமையான கைவண்ணங்களை உண்டு பண்ணி முடிச்சிருங்க. மரத்தை பார்த்து சீரி ஒன்றும் பண்ணாரு. கல்லை பார்த்து எழுந்து போ அப்படின்ட்டு. ஐயோ, பார்த்தீங்களா, உயிர் போது உயிருள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும். நம்ம பார்த்ததில்லை, கண்டு விசுவாசிக்கிறவர்கள், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க இயேசுவை பார்த்ததே இல்லை, ஆனா நீங்க நம்புறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க விசுவாசம். நான் இதுவரைக்கும் இயேசுவை பார்த்ததில்லை, அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மீண்டும் வருவார், என் வாழ்க்கையை அவர் பார்க்கிறார், என்னை காண்கிற தேவன், எனக்கு ஒரு நாள் உண்டு, அதிலே நான் அவரை முகமுகமாய் பார்ப்பேன் என்ற உறுதி இருக்கு பாருங்களேன், அதுதாங்க விசுவாசம். பொய்யா ஒன்றுமே உயிர் இல்லாததை பார்ப்பதோ செய்வதோ ஒன்றும் நம்மளுக்கு உதவாது, ஒன்றும் உதவாது. தயவு செய்து அவைகளை விட்டு விடுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. இதெல்லாம் பார்த்த அந்த ஆபக்கூக் ரொம்ப வேதனையோடு படுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், இவங்கெல்லாம் யூதா மக்கள்லாம் கிறிஸ்தவர்கள்லாம் இயேசுவை அறியாதவங்க செய்யறதெல்லாம் செய்யறாங்கல்ல, அதனால என்ன பண்ண போறேன், அவங்க கையில கொடுத்துட போறேன்ட்டார். அவங்க மனசு உடைஞ்சு போயிடுறேன். ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களை ஏன் ஆண்டவரே அவங்க கையில கொடுக்கு. இல்லப்பா, அவங்க திருந்த மாட்டாங்கப்பா, அவங்க நான் சொல்ற கேட்க மாட்டாங்க, வேற அவங்க கையில கொடுக்கறத காட்டில எனக்கு வேற வழி இல்லை அப்படின்றாரு ஆண்டவர். யூதா மக்களை பாபிலோன் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க. இயேசுவின் அன்பு இல்லைன்னு வைங்களேன், ஒன்றுமே இல்லைங்க. நான் சொல்றேங்க, ஆண்டவரோடு நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது வேதத்தை வாசிக்கும், அவரோடு உறவு இல்லைன்னு வைங்களேன், ஏதோ உலகத்தில் ஏதோ இழந்த மாதிரியே இருக்குதுங்க. பைபிள் படிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னோடு அது பேசாமல் போனால் எனக்கு ஐயோ, நான் ஏதோ தப்பு செஞ்சிடல ஆண்டவரே, என்கிட்ட நீங்க பேச மாட்டீங்களா இப்படின்ற ஒரு வேதனையை எனக்கு இருக்கிறது. உலகத்தையும் பிடிச்சிட்டு இருந்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. வெளிப்படுத்தின 18 எடுத்துக்கோங்க. அந்த 18ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. பாபிலோன் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு துல்லியமாக அதுல போட்டிருக்கோம். ஒரே ஒரு வசனத்தை 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 4ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆமா, 4ஆம் வசனம். என் ஜனங்களே, பாருங்களேன், நீங்க இந்த பாபிலோனுடைய பாவங்களை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா நல்லதா இருக்கும். ஆனா நீங்க உடன்பட்டு போனீங்கன்னா முடிஞ்சிச்சு உங்க கதை. உடன்படாமலும் வெளியில வாங்க. பாபிலோன், அருமையான திருச்சபை மக்கள் இங்க கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. உங்களிடத்துல இருக்கிற பாபிலோனின் பழக்க வழக்கங்களை விட்டு வெளியில வரலன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன நடந்ததோ, பாபிலோனுக்கு என்ன திரும்ப நடந்தது, அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் போய்விட்டார்கள் அவர்கள். பாபிலோன் என்ற ஒரு தேசம் இல்லாமல் போய்விட்டது. பெரிய ஆளா இருந்தாங்க, ஆனால் அவர்கள் என்றைக்கு பாபிலோன் செய்கிறதை செய்ய ஆரம்பித்தார்களோ யூதர்கள், ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார். நீங்களும் நானும் பாபிலோன் செய்யறதை செய்யாமல் இருப்போமானால் ஆண்டவருடைய முகமுகமாய். இயேசுவை யாருக்கெல்லாம் பார்க்கணும்னு ஆசை,
ஒரு நேரமாவது எனக்கு கூட ரொம்ப ஆசை, ஆண்டவரே ஒரே ஒரு முறை உங்க முகத்தை நான் பார்க்கணும், ஒரே ஒரு முறை உங்க சத்தத்தை கேட்கணும், ஒரே ஒரு முறை உங்களை தொடணும். ஏசப்பா நீங்க எப்படி இருக்கிறீங்க, நான் சினிமால பார்த்திருக்கிறேன், வெளியில காட்சியில முகமுகமாய் நான் பார்க்கணும். பைபிள் சொல்லுது, இருதயத்தின் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். நீ இயேசுவை பார்க்கணுமா? உன்னால முடியும். நீ இயேசுவோட உறவாட முடியும். நீ பரிசுத்தமாய் இருந்தால், பாபிலோனின் பழக்க வழக்கங்களை நீ பின்பற்றாமல் இருந்தால் நீ இயேசுவை பார்க்க முடியும். நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எந்த குலம், எந்த கோத்திரம், எந்த ஆளா இருந்தாலும் சரி, படிக்கத்தனோ படிக்காதனோ, ஏழையா பணக்காரனோ, யாரா இருந்தாலும் சரி, நீ இயேசுவை பார்க்க முடியும். இயேசு அவருடைய அன்பின் முகத்தை பார்க்க, ஏசப்பா நான் உங்களை பார்க்கணும்னு ஆசையா நீங்க கேட்டீங்கன்னா, பைபிள் சொல்றபடி இருதயத்தின் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கடவுளை முகமுகமாய் பார்க்க முடியும். அவர் அன்பு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அவர் யார் என்பதை தெரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் ஆகபு சொல்றாரு, இறுதியாக அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், ஓ தியால் நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியா இருக்கின்றேன். ஆண்டவரே நீங்களும் நானும் அதுதான் சொல்லணும். ஆபகு 3ஆம் அதிகாரம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம். வெரி குட். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் வயல்களில் தானியம் இல்லாமல் போனாலும், ஓ ஜீசஸ், ஜீசஸ் நீங்க சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாத்தையும் நான் இழந்தாலும் உங்களை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. எல்லாமே எனக்கு இல்லாமல் போனாலும், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், அதுதான் விசுவாசம்ன்றது. என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, ஆண்டவரே உண்மை நான் விட மாட்டேன். ஏசப்பா எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், இயேசுவே உங்களை நான் விட மாட்டேன். என்ன நெருக்கடி வந்தாலும், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை தொழுவற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நீங்க இந்த எண்ணத்தோட நீங்க ஆராதனை பண்ணி பாருங்க, இயேசுவை நீங்கள் பார்க்க முடியும். என்ன அதை விட்டுட்டு இந்த எருசலேம், இந்த பாபிலோன் பண்ண காரியங்களை நீங்க பண்ணீங்கன்னா, வேதம் சொல்லுகிறபடி உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ என்று வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. நாம் இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ்.